அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ வந்தே பாரத் ட்ரெயின் எப்படி புக் பண்ணுறது, மொபைலில் அண்டு கம்ப்யூட்டரில் ரெண்டுலேயுமே புக் பண்ணி சாம்பிள் காமிக்க போகிறோம். ஓகேவா? அதான் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வந்தே பாரத் ட்ரெயின்னா இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தின ட்ரெயின் ஆகும். இந்த ட்ரெயின் காலையிலே கிளம்புனா சென்னையிலேருந்து மத்தியானம் நாகர்கோவிலுக்கு சேர்ந்துடுது. அதாவது ஒரு 12 மணி நேரம் ட்ராவலை கம்மி பண்ணி ஒரு 3-4 மணி நேரம் கம்மி பண்ணி ஈஸியாக ஒரு நாளைக்குள்ளே நம்ம சென்னைக்குள்ளே போயிட்டு அதுவும் சென்னையிலேருந்து திரும்பி வர மாதிரி ஈஸியான செட்டிங்கில் வந்தே பாரத் ட்ரெயினை விட்டுருக்காங்க. இதை மொபைலில் மற்றும் கம்ப்யூட்டரில் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மொபைலில் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு உங்கள் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் தேவைப்படும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் புக் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை கொடுக்குறோம். அது கொடுத்த உடனே எங்கேருந்து எங்கேருந்து இல்லைன்னா சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். வந்தே பாரத் நாகர்கோவில் வரையும் விட்டுருக்காங்க, திருநெல்வேலி வரையும் விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ட்ரெயினை செலக்ட் பண்ணணுமோ அந்த ட்ரெயினை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணுறோம். இதில் டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். டேட் நான் பிப்ரவரி 11 அப்படின்னு சொல்லி சும்மா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். கொடுக்கும்போது இதில் சேர் கார், எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சேர் கார்னால் அது நார்மலாக இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்னால் அங்கே எங்கேயும் திரும்பும். ஓகேவா? அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இப்போ நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் சீட்டு இதில் பார்த்துக்க மாட்டீங்க. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் சீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சர்ச் பண்ணி காமிங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருவீங்க. பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் அப்படிங்கிறது எல்லா சைடுமே ரொட்டேட்டிங் ஆகக்கூடியது. இதில் பாருங்கள், இதில் ஆல்ரெடி போட்டு பாருங்க. இதுதான் சேர் கார். இது எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்னால் அப்படியே ஆல் டிகிரி எல்லா சைடுமே ரொட்டேட் ஆகும். ஆனால் சேர் கார் கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி புக் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பிப்ரவரி 11 606 டிக்கெட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு பேசஞ்சர் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதாவது இப்போ ரேட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 1760 ரூபா வருது சேர் காருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் ரேட்டுக்கு 3240 ரூபா வருது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேர் கார் தான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு 1760 ரூபா ரேட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேசஞ்சர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்த பேசஞ்சர் லிஸ்ட்லாம் வருது. இப்போ எனக்கு இது தேவையில்லை. இதில் நான் புதுசாக தான் டைப் பண்ண போகிறேன். அதனால் வேறு பேரை டைப் பண்ணணும். இதில் ஆட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் தான் கிளிக் பண்ணி டைப் பண்ண போகிறோம். ஆட் நியூ கொடுத்துட்டு VEL வேலவன் அப்படின்ற ஒரு பேரை டைப் பண்ணிவிட்டு வயசு 31 போட்டுட்டு மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போகிறோம். போட்டுட்டு அதில் கொடுக்குறோம். இப்போ நான் இந்த 3மே கொடுத்துட்டு மற்ற ட்ரெயின்லாம் ஆட் பேசஞ்சர் கொடுத்தா ஆட் ஆகிரும். ஆனால் இதில் மட்டும் ஃபுட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுட் சாய்ஸ் எதுக்கு செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஃபுட் சாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா ரேட்டு கம்மியாகும். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த 250 ரூபாய்க்காக ஃபுட் சாய்ஸ் வேண்டாம் நோ ஃபுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ராவல்னா பட்னி தான். அதனால் ஃபுட் சாய்ஸை கொடுத்துங்க. நோ ஃபுட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற போது 1750 1350. ஓகேவா? 350 ரேட்டில் வரும். அதனால் நீங்கள் நோ ஃபுட் கொடுக்காம உங்களுக்கு வெஜ் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, ஜெயின் மீல் வேணுமா, எது வேணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் நான் இப்போ நான்வெஜ் கொடுக்குறேன். நான்வெஜ் கொடுத்தாலும் அதே ரேட்டு தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்த் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் விண்டோ சைடு உங்களுக்கு தேவைன்னா விண்டோ சைடு கொடுத்துருங்க. விண்டோ சைடு வேண்டாம்னா நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இது மட்டும் இது எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் விண்டோ சைடில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் பேசஞ்சர் கொடுக்கும்போது என்னோடய பேசஞ்சர் டீட்டெயில் ஆட் ஆகிரும். ஓகேவா? ஓகே, நான் நான்வெஜ் செலக்ட் பண்ணிருக்கேன், விண்டோ சைடு செலக்ட் பண்ணிருக்கேன், எல்லாமே ஆட் ஆகிட்டு. ஓகே, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து கீழே வந்தீங்கன்னா புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே வரும். இதில் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று உங்களோட டெபிட் கார்டு நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணுறது. ஒன்று உங்களோட UPI ஐடி. UPIனா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி UPI மூலமாக பேமெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு எது ஈஸியாக அதை நான் கொடுத்துக்கலாம். நான் வந்து UPI ஐடி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அது எப்படி கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா?
யூபிஐ ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் வந்துட்டு கேப்சா கோடு வந்து டைப் பண்ண சொல்லும். இந்த கேப்சா கோடை மட்டும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலாக இருந்தால் ஸ்மால் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீடு டு பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை கொடுத்துட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு போயிடும். ஓகேவா? ப்ரொசீட் டு பே கொடுத்த உடனே உங்களுக்கு கேட்கும் எந்த யூபிஐ ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் வந்து பேடிஎம் யூஸ் பண்ணிங்கன்னா பேடிஎம் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபோன்பே யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன்பே செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கூகுள் பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து பேடிஎம்குள்ளேயே செலக்ட் பண்ணிக்கிட்டு இல்லைனா ஃபோன்பேக்குள்ளேயே செலக்ட் பண்ணிட்டு கூகுள் பேயை பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நான் வந்து ஃபோன்பேயை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்த உடனே பே எனி யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா? யூபிஐ ஆப் வருது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே எது இருக்கோ அந்த அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறத இப்போ கூகுள் பேயில் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்தோடனே அதில் எவ்வளோ அமௌண்ட்டோ அது பேமெண்ட் ஆகிரும். இது இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த இது புக் பண்ணணும். ஓகேவா? என்னது? மொபைலில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். அது வந்து அடுத்து வந்து கம்ப்யூட்டரில் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துருவோம். ஓகே, கம்ப்யூட்டரில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர்லையும் இதே மாதிரி தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்பிளேயாக வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து காமிக்கிறேன். எங்கேருந்து எங்கே போகணும். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் சர்ச் ஆப்ஷனில் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த டேட்டு கொடுத்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இதில் வந்து அவைலபிள் எவ்வளோ காமிக்குதோ அந்த அவைலபிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து புக் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி புக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி புக் பண்ண உடனே பேர் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். பேர், வயசு, மேலா ஃபீமேலா, விண்டோ சைடா, வெஜ், நான்வெஜ் எல்லாமே ஒரே கேட்டகரியில் வந்துடும். நான்வெஜ், வெஜ்ஜாக இருந்தால் அதில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேர் உங்களுக்கு 2வது பேர் இருந்தால் அந்த 2வது பேரையும் டைப் பண்ணிவிட்டு அதுவும் அவங்களோட வயசு, அது வந்து விண்டோ சைடா இல்லைனா நார்மலாக இல்லைனா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எல்லாமே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும். அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு இதில் வந்து யூபிஐ வந்து செலக்ட் பண்ணணும்னா யூபிஐ செலக்ட் பண்ணுவீங்க. இல்லை நான் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணுவீங்க. நான் வந்து இதில் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு எல்லாமே கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துட்டு அடுத்து வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு டெபிட் கார்டு நம்பரெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பாருங்கள், என்னோட டெபிட் கார்டு நம்பர்லாம் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, டெபிட் கார்டு நம்பர்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எனக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இதில் டைப் பண்ணிட்டாலே போதும், அது ட்ரெயின் டிக்கெட் புக் ஆயிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ட்ரெயின் டிக்கெட் புக் ஆகிடுச்சு. ஓகேவா? கன்ஃபார்ம் விண்டோ சைடு ஒன்று புக் ஆகிடுச்சு. நோ என்னு சொல்லிட்டு ஒன்று புக் ஆகிடுச்சு. அதாவது ஒன்று விண்டோ சைடு, ஒன்று வந்து நோ ப்ரிஃபரன்ஸ். அதாவது 2 பேர் புக் ஆகிடுச்சு. இப்போ இந்த புக் ஆனது இந்த விண்டோ சைடு வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணால் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதாவது புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த் ஆர் அலோகேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விண்டோ சைடு கிடைச்சிடும். ஓகேவா? ஏன்னா வந்து அவைலபிள் வந்து 206 டிக்கெட் இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகே, இப்படி தான் வந்து கம்ப்யூட்டரில் புக் பண்ணணும். உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்லில், கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் வந்தே பாரத் ட்ரெயினுக்கு அப்படி சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் டக்கு 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 டக்குன்னு போயிடும். அடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.